எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீஜாவை பார்க்க போறேன். எனக்கு இப்பவே கையும் காலும் நடக்குது. சும்மா இருங்க, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுடா. பழைய காதலிய பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தவங்களை கேட்டா சொல்லுவாங்க அதோட வலி என்னன்னு. இப்ப அவகிட்ட என்னன்னு பேசுறது? சரிம்மா. அண்ணே அண்ணே அவங்க நேரா இங்க தான் வராங்க. அப்புறம் நைஸா நான் இங்க நின்று ஃபோன். ஹலோ பெரிய வீட்டு ஹரிதானே நீங்க? ஆமா. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எனக்காக தான் வெயிட் பண்ணீங்களா? இல்ல. சரி, எனக்கு தெரியும். நான் இந்த ஊருக்கு வந்ததும் முதல்ல உங்களை பத்தி தான் விசாரிச்சேன். அன்னைக்கு நீங்க கொடுத்த லெட்டரை நான் என் அப்பா கிட்ட கொடுக்கல, அம்மா அதை என்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் அந்த லெட்டரை படிக்கல, ஆனாலும் அதுல என்ன எழுதியிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் நினைச்சது தானே எழுதியிருந்தீங்க. அம்மா வெயிட் பண்றாங்க, போயிட்டு வரட்டுமா? உங்க நம்பர் கொடுக்குறீங்களா? நான் கால் பண்றேன். போயிட்டு வரேன். ஹலோ. ஹலோ. உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு. அப்புறம் என்ன, அப்படியே போகுது. நீங்க இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுல கொஞ்சம் நிஜமும் இருக்கு. உங்களுக்கு சொல்றதுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஊர்ல யாரையும் தூங்க விடாம பேண்ட் வாசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தலாம்ல? சிரிக்காதீங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த ஃப்ரீ வைஃபை எல்லாம் கொடுத்து ஏன் கெடுக்குறீங்க? என்ன பண்றது, இப்படி அன்போட சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. அப்போ இனிமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. ஓ, நிஜமாவா? சுயமா திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டா இருக்கிற கெட்ட பேரும் போயிடும். உண்மைதான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எடுக்கிறாங்க. அவனுங்களால தான் எனக்கு கெட்ட பேரு. சின்ன பசங்களாச்சேன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ண நிறுத்திட்டேன். இப்போ நிறுத்திட்டேன். என்னோட வீடு இவ்வளவு நாளா ஒரு பாரா இருந்துச்சு, சரக்கு கடையா. இனிமே அதெல்லாம் வேண்டாம். இப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. இவ்வளவு நாளா நான் உங்களெல்லாம் மேய்ச்சது போதும். நான் திருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்ன ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீட்டை நடக்காது. இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. அண்ணா கொஞ்சம் யோசிங்க. திடீர்னு திருந்தனா லாக்டவுன்ல டாஸ்மாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிராது. இது ஒரு மிக கொடுமையான முடிவுப்பா. சத்யா, ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா நம்மளெல்லாம் அவாய்ட் பண்றாரு. ஏய், இவ்வளவு நாளா நான் ஒண்டி கட்டியா வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். நீங்களாம் சொல்லி சொல்லி தான் நான் என் மனசையே மாத்திக்கிட்டேன். நீங்களாம் சொல்ல மறுபடியும் என் மனசை மாத்திக்கிறதுக்கு என் மனசு ஒன்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லடா. சீக்கிரம் எடுத்துட்டு போ. போலாம். இந்த நம்ம 2 பேர் முடிப்போம். எவ்வளவு சுருக்கி அடிச்சாலும் 2 வாரம் தாங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? டேய், ரொம்ப கவலைப்படாதடா. 2 வாரத்துல அந்த மனசு கண்டிப்பா மாறும். எனக்கு தெரியாதா? இன்னும் வேற எதனா இருக்கானே? இல்ல போடா. இல்லையா, ஓடிடுறான். நீ இங்க தான் இருக்கியாமா? நான் நினைச்ச நிர்மலா மட்டும் தான் இருக்கான்னு. என்னம்மா இது? டுடே ஸ்பெஷல் ரெடி. ஓ, ஹரியோட ரூம் எவ்வளவு அலங்கோலமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம உங்க கல்யாணம் நடந்துருச்சா? யாருக்கு தெரியும்? ஹலோ, நீ எந்த தைரியத்துல என் ரூம்ல இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? பக்கத்துலயே அப்பா இருக்காருல்ல. ஓ, கொஞ்சம் கூட கிளீனா இல்ல. இப்படியா ரூமை வச்சுக்கிறது? என்னடி இப்படி பேசுற? நான் ஒரு பேச்சுலர் தானடி. பேச்சுலர்? இனிமே எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கம் வந்துடும். நீயே பாரு. விடுங்க. என்ன பத்தி அப்பாவுக்கு தெரியும்.
அவர் வரும்போதே பாட்டு பாடிக்கிட்டே வருவாரு, நீயே பாரு. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இதெல்லாம் லாக்கர்ல வச்சிருப்பா. பஞ்சாயத்து பிரசிடென்ட் அடகு வைக்க கொண்டு வந்தது. ஏன்பா இப்படி பண்றீங்க? அந்த ஆளு என்ன ஜெயில போகணும்னு பாக்குறான், அவன் கிட்ட போய் அடகு வாங்குறீங்க. டேய் சும்மா இல்லடா, டபுள் வட்டி போட்டிருக்காதுக்கு. அந்த ஆளு வெளியே தான் நிக்கிறான், நான் போய் அனுப்பிட்டு வரேன். எப்படி இருக்கு ஹரி? அட்டகாசமா இருக்கு, வேணா எடுத்துக்க. ஐயோ வேண்டாம். அப்புறம் ஊர்க்காரங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த வட்டிக்கு பணம் கொடுக்கறது பாவம் இல்ல ஹரி? நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த உலகத்துல இருக்கிற பேங்க் எல்லாம் வட்டிக்கு தானே காசு கொடுக்குறாங்க. என்ன இங்க கொஞ்சம் ஜாஸ்தி, பாண்டியன் கொடுக்கறது பத்தலாம் தானே இங்க வராங்க. நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். என்னடி? நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் அதெல்லாம் கேட்கலையே. நடந்தது நடந்துடுச்சு. நாம இனிமே ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். எதுக்கு தேவையில்லாம பழச கிளறிக்கிட்ட? அப்படி இல்ல ஹரி, என்னை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஒரே அடியா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அம்மா கிட்ட சொன்னா ஒரு லாபமும் இல்ல. என்கிட்ட சொல்லியும் ஒரு லாபமும் இல்ல. நான் இப்பவும் அந்த லவ் லெட்டர் கொடுத்த சீன்ல தான் இருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணிடாத. அப்புறம் நான் எதுவும் சொல்லல தெரியலன்னா சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன், போதுமா? ஓகே. வணக்கம் சார். எங்கய்யா கல்யாண பொண்ணு? 11 மணி தாண்டிருச்சு. வயசை குறைக்காதீங்க சார், பொண்ணு இல்ல பொம்பளை. ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணோ பொம்பளையோ கூப்பிடியா? அப்பா 11 மணிக்கு வரேன்னு சொன்னா இன்னும் வராம எங்க போய் தொலைஞ்சா? ஊர்க்காரங்க அவளை தடுத்து வச்சிருப்பாங்களோ. ஊர்க்காரங்களுக்கு இதான் வேலையா? அவங்களுக்கு வேற என்ன வேலை? சரி அப்பா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மதுவுக்கு ஃபோன் பண்ணுங்க. மதுவுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மதுவுக்கு ஃபோன் பண்றேன். நானும் ட்ரை பண்றேன். பேசாம சேர்ந்தே வந்திருக்கலாம் போல இருக்கு. ரிங் ஆகுது. டேய் மது, டேய் எங்கடா இருக்கீங்க? என்னடா சொல்ற நீ? என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? ஏமாந்துட்டோம்டா. என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சுப்பா? ஒரு நிமிஷம் என்னப்பா இருக்குது? ஹரியனனோட கல்யாணம் நடக்காது. பொண்ணு எஸ்கேப். ஹரியனனோட நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப். அண்ணன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மா கொடுத்துச்சா, நான் அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். டேய் அதுல ஒண்ணு வாங்கிட்டு வாடா. ஏய் இங்க ஒண்ணு குறா, சீக்கிரம் படி. இது ஒரிஜினல் லெட்டர். இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது ஹரியனனுக்கு தான். ஹரியனா என்னடா இது ஒரிஜினல், இது உங்களுக்கு தான். படிச்சு பாருங்க. ஸ்ரீஜா எழுதிருக்கா? ஹரி, நானும் என் ஹஸ்பண்டும் டெல்லியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. குடும்ப சொத்து விற்று கிடைக்கிற காசையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குடியிருக்கிற வீடு கூட அடமானத்தில் இருக்குன்னு. உங்ககிட்ட காசு கேட்டால் கொடுப்பீங்கன்னு தெரியும், ஆனால் கேட்க மனசு வரல. உங்களுக்கு எப்பவும் நல்லது தான் நடக்கும். அப்புறம் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, நகைகளை எடுத்தப்போ இதெல்லாம் உனக்கும் சொந்தம்தான்னு, நீ எடுத்துக்கோன்னு. அப்போ தான் தைரியம் வந்துச்சு. நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நான் என்றைக்குமே உங்களை என்னோட சகோதரனை தான் பார்த்துருக்கேன்.